எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணி இன்றைய தினத்திலே யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்துகின்றோம். இந்த மக்கள் போராட்ட முன்னணியானது இலங்கையில் இன்றைய சூழலிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கி வைக்கிறது என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ஐக்கிய முன்னணியிலே முன்னிலை சோசலிச கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம் ஆகிய 3 அரசியல் கட்சிகளும் காலிமுகத்திடல் மக்கள் எழுச்சியிலே அறகலை என்று புகழ்பெற்ற அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்ட பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்தவர்களும் தனிநபர்களும் ஜனநாயக முற்போக்கு சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேலைத்திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த முன்னணியை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த முன்னணியினுடைய அவசியம் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரையில் இன்றைய காலகட்டத்திலே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் பொருளாதார நிலைமைகள், மக்களுடைய வாழ்நிலைகள் மிக மோசமான கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. அது எந்த வகையிலும் குறைவில்லாது மேலும் மேலும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 195% உழைக்கின்ற மக்களை நாளாந்தம் பாதித்து அவர்களுடைய வாழ்க்கை தரங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் கீழே தள்ளிக்கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் சூழல் தான் எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு இடம்பெற்று இருக்கின்றது. ஆகவே இந்த சூழலில்தான் இந்த நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைமைகளையும் சமூக நிலைமைகளையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த முன்னணியானது வெறுமனே தேர்தல் நோக்கங்களுக்காகவோ அல்லது ஆட்சி மாற்றத்துக்காகவோ அல்லது அதிகாரத்திலே பங்கு கொள்வதற்காகவோ அல்ல, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு திட்டவட்டமான பொருளாதார அரசியல் வேலைத்திட்டத்தின் ஊடாக முன்னெடுப்பதற்காக நாங்கள் இந்த ஐக்கிய முன்னணியை உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த அரசியல் பொருளாதார சூழ்நிலையிலே ஒரு வலுவான மக்கள் சார்பான நாட்டு சார்பான நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய கொள்கைகளை கொண்ட மக்களோடு தொடர்புடைய ஒரு கொள்கை வேலை திட்டத்தை தான் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதார அரசியல் நிலைமைகளை உள்ளடக்கியதாக எங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு, அந்த தீர்வை நாங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து சென்று மக்களுக்கு விளங்கச் செய்து அதன் மூலமாக அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு நாங்கள் இந்த வேலை திட்டத்திலே முன்வைத்திருக்கின்றோம். அதாவது இலங்கை ஒரு பல்லின நாடு என்பதையும் பல்தேசிய இனங்கள் வாழுகிற நாடு என்பதையும் முக்கியமாக சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலையக தேசிய இனங்களையும் பரங்கியர், மலையர், பழங்குடியினரான வேடர்கள் போன்ற சிறுபான்மை குழுக்களையும் சிறுபான்மை சமூகங்களையும் சேர்ந்தவர்களை உள்ளடக்கியதாக இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே உழைக்கின்ற மக்கள்தான் ஏக பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைதான் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றுவிட விடாமல் தடுக்கின்ற, முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றுபட விடாமல் இன ரீதியிலே, மொழி ரீதியிலே, பிரதேச ரீதியிலே இவர்கள் பிரிவினைகளை கொண்டு வந்து தங்களுடைய வாக்கு வங்கிகளின் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்குத்தான் முயற்சிக்கின்றார்கள். இன்று ரணில் விக்ரமசிங்காவும் அல்லது ராஜபக்ச குடும்பமும் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கான சூழ்ச்சிகளிலே தான் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. இந்த நிலையிலே தான் நாங்கள் மக்கள் சார்பாக, உழைக்கின்ற மக்கள் சார்பாக, ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் சார்பான ஒரு தெளிவான வேலை திட்டத்தையும் கொள்கை திட்டத்தையும் முன்வைத்து நாடு முழுவதிலும் அந்த கொள்கை திட்டத்தை மக்களுக்கு விளங்கச் செய்து மக்களுடைய அங்கீகாரத்தோடு நாங்கள் அடுத்த நகர்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த முன்னணி
இதுவரை காலமும் ஏற்பட்ட முன்னணிகளை விட உண்மையாகவே உழைக்கும் மக்களுடைய முன்னணியாக, அது வெறுமனே பாராளுமன்ற வாக்கு வங்கிக்குரிய முன்னணியாக அல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை கையிலே எடுத்து வீதியிலே இறங்கி மக்களை அணிதிரட்டி போராடி உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அந்த முன்னணியாக எங்களுடைய இந்த மக்கள் போராட்ட முன்னணியை நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அதனுடைய பகுதியாகத்தான் யாழ்ப்பாணத்தில் இன்று நாங்கள் எங்களுடைய இந்த முன்னணியை அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்த கட்டங்களிலே நாங்கள் கொள்கை ரீதியாக மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த கொள்கை விளக்கங்களை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதன் ஆரம்ப நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். முக்கியமாக தேசிய இன பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுவரை சிங்கள ஆளும் வர்க்கம், சிங்கள பேரினவாத சக்திகள் தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்கள் மீது ஒடுக்குமுறைகளைத்தான் பயன்படுத்தி வந்திருக்கிறார். தமிழ் தேசிய தரப்புகள் இதுவரை காலமும் ஏதோ எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருந்தார்களே தவிர நாங்கள் போராடி பெற வேண்டும் என்ற அந்த நிலைமைக்கு அவர்கள் வராது. அதாவது வெகுஜன போராட்ட அடிப்படையில் முன்வராத ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு இல்லாத நிலையிலே இருந்து வந்திருக்கு. எனவேதான் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் எல்லா மக்களும் இணைந்து ஏனைய சிறுபான்மையினரிருந்து ஒரு சுயாட்சி அடிப்படையிலே, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி தீர்வை முன்வைக்கின்ற கொள்கையைத்தான் எங்களுடைய முன்னணி முன்வைத்திருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதில் சகல சக்திகளும் உண்மையாக நேர்மையாக இந்த நாட்டையும் மக்களையும் உழைக்கின்ற மக்களையும் நேசிக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் இந்த முன்னணியோடு இணைந்து வாருங்கள் என்ற அந்த கோரிக்கையைத்தான், அந்த அறைகூவலைத்தான் இந்த யாழ்ப்பாண ஊடகவியலாளர் மாநாட்டிலே நாங்கள் முன்வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.